இந்த தேசிய பாடல் பாடியாச்சுன்னா நாங்கள் என்ன லூட்டி அடித்தாலும் தாத்தா கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அதான் வேணும். அப்புறமா பாட்டி தன் பங்குக்கு என்ன பண்ணுவாங்க, ஏன் இந்த இங்கிலாந்து பட்சிகளா அதை பாட அப்படிம்பாங்க. அது எப்படின்னு கேட்டாக்கா, முருகன் வள்ளி திருமணம் இந்த நாடகம் போடுறதுல அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், இந்த பாட்டை பாடினா ஜெயிலில் போடுவான் தெரியும், இருந்தாலும் இவங்கெல்லாம் இங்கிலாந்து பட்சிகளா எங்கிருந்து வந்திகடா காணாம அடிச்சிருவோம் தில்லா அல்லங்கடி சோ சோ அப்படிம்பாங்க. அந்த சோன்னா அந்த கிளியெல்லாம் விரட்டுறாங்களாம். அந்த அதுக்கு இங்கிலாந்து பட்சிகளான்னு வெள்ளைக்காரங்களெல்லாம் ஜாடமாடையாக சொல்லி அதை விரட்டுற பாட்டை ஆக மொத்தம் நாங்கள் அப்படியே தேசபக்தியில் ஊறி இதையும் பாடி அதையும் பாடி அதுக்கு அடுத்தாப்பில் குச்சேலன் கதையும் சொல்லி என்ன சம்மந்தம் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வீட்டில் அப்போல்லாம் டால்கம் பவுடர்னு கிடைக்கும். அதை நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்கம்மா அந்த அம்மா பூதர் மாவும்பாங்க. ஏன்னா போட்டுக்கிட்டால் பூதம் மாதிரி தான் இருக்கும், அது பூதர் மாவுன்னுட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுருப்பாங்க. அது பூசிக்கிறதுக்கு ஒரு பஃப்பு, அந்த பஃப்பில் தோச்சு பொத்து 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 பொத்துன்னு அடித்து விட்ருவாங்க. எல்லாம் அப்படியே மாவு மில்லில் புரண்டு வந்த எலி மாதிரி இருப்போம். நிறையா பவுடரை பூசிக்கிட்டு மை எடுத்து மீசை, சேவகனாலாம் இருந்தால் மை எடுத்து மீசை, அப்புறம் இருக்கவே வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு அம்மா அத்தை அவங்கெல்லாம் சௌரி தொங்க விட்டுருந்தாங்கன்னா அதை எடுத்து தாடி ஆகிடும். இப்படியெல்லாம் நாங்களே வீட்டுக்குள்ளே இருக்கிற துணிகளை எடுத்து அங்கவஸ்திரத்தை எடுத்து அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு குச்சேலன் கதையெல்லாம் ட்ராமா போடுவோம். கிருஷ்ணரா வரவன் அந்த அவலை சாப்பிட்றா அப்படிங்கிற போது அப்போ தான் தும்முவான். ஏண்டாண்ணா அவலில் ஏதோ குப்பை அப்படிம்பா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கு டைரக்ஷன் இந்த ஓரமாக ஒன்று ப்ராம்ப்டிங் வேறு நடக்கும். அதெல்லாம் யாருன்னு கேட்டால் பெரியவளான பெண்கள் இந்த ட்ராமாலாம் நடிக்க வர மாட்டாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு இருக்கா, அதனால் அவர் ஓரமாக இருந்துக்கிட்டு அது டைரக்ட் பண்ணும். அப்புறம் ஒரு ரொம்ப கெட்டிக்கார ஒரு பையனை கூப்பிட்டு டே கதை சொல்கிறா அப்படின்னு, ஏன்னா இவங்களுக்கு அடுத்ததுக்கு ட்ரெஸ் மாற்றணும்ல, அதுக்காக கதை சொல்லும். இப்பொழுது அன்பர்களே சபையோர்களே, நாங்கள் தெனாலிராமன் கதை சொல்ல வந்திருக்கிறேன். அந்த கூட்டத்திலேருந்து இருக்கிற இந்த அத்தை சித்தி பெரியம்மா அது யாரான்னு கேட்பாங்க. நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க அப்படின்னா, நான் பெல்லாரியிலேருந்து வந்திருக்கேன். பெல்லாரியிலேருந்து வந்திருக்கேன் வெங்காயம் மாதிரி சொல்லு அப்படிம்பாங்க. அவன் என்ன சொல்ல வந்தாங்கிறத மறந்து போயிடுவான். குறுக்க யாரும் பேசக்கூடாது, ஆரம்பத்திலே சொல்லுவான். பெரியோர்களே தாய்மார்களே, இன்று நாங்கள் தெனாலிராமன் கதை சொல்லப் போகிறேன். என்னவென்றால், ராஜாவுடைய வீட்டு தோட்டத்தில் நிறைய கத்திரிக்காய் காய்ச்சுது. ஆனால் ராஜா சொல்லிட்டார், இந்த ராஜா தோட்டத்து கத்திரிக்காவை யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டார். தண்டனை உண்டு. அந்த தண்டோரா மாதிரியே அவன் கையை போட்டுக்கிட்டு டும் 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 டும், இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அரண்மனை தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காயை யாரும் 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 ப்ராம்ப்ட் பறிக்கக்கூடாது, பறிக்கக்கூடாது, பறித்தால் தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே இந்த கதை மேலே தொடரும். தெனாலிராமன் பார்த்தானா, ஏன் ராஜா வீட்டு கத்திரிக்காய்னா அவருக்கு மட்டும்தானா, நமக்கும் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணான், இந்த மேல் துண்டில் நிறைய கத்திரிக்காயெல்லாம் பறிச்சுக்கிட்டான். நிறையாவே பறிச்சுக்கிட்டான், வீட்டுக்கு கொண்டாந்துட்டான். பொண்டாட்டி சொல்கிறேன், ஏங்க உங்களுக்கு இந்த புத்தி வேண்டாங்க, நீங்கள் ராஜாக்கிட்டேயே கொடுத்துருங்கண்ணே. சும்மா எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாதம், கத்திரிக்காயில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய் அப்படின்ட்டான். செஞ்சுட்டாங்க. இவன் சாப்பிட போகிறான். பார்த்தான், ஏய் நம்ம மகன் எங்கே அப்படின்னா, அவன் திண்ணையில் தூங்குறான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாராம், இது ரொம்ப அழகான ஒரு கதையை இந்த பையன் சொல்கிறது நல்லாயிருக்கும், கூட ப்ராம்ப்ட் பண்ணுறவங்க முக்கியமான விஷயத்தை எடுத்து தருது அதை விட நல்லாயிருக்கும், கேட்குறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் இதை பகிர்ந்துக்கிறேன். அந்த லூட்டியில் இது ஒரு பங்கு. அந்த பையன் தூங்கிட்டு இருக்கிறவன் மேலே தண்ணியை நல்லா தெளித்து விடுவான். அப்படிமா அந்த பையன், டேய் மழை கொட்டுதுரா உள்ளே படுத்துக்கோ அப்படின்னு தெனாலிராமன் சொன்னவொடனே இந்த பையன், ஆமாப்பா நனைஞ்சு போயிட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு உள்ளே உட்காருவான். அந்த தூக்க கலகத்துலேயே, உட்கார்றா கொஞ்சம் கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிடு, சூப்பராக அம்மா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னோடனே அவனுக்கும் கத்திரிக்காய், என்ன கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாதம், வாங்கி பாத் எல்லாம் சாப்பிடுவான். சாப்பிட்ட உடனேவே காவலாளிகள் போய் சொல்லிட்டாங்க, இந்த தெனாலிராமன் வீட்டில் கத்திரிக்காயெல்லாம் அவன் தான் பறிச்சுட்டு போய் எல்லாருக்கும் அவங்களாம் சாப்பிட்டுட்டாங்கன்னு. ராஜா பார்த்தார். அடுத்த நாளைக்கு சபையில் கூப்பிட்டு அவனை எப்படியான அவமானப்படுத்தணும், அது என்னது அது, நான் சொல்லியிருக்கிற போது அவன் எப்படி திருடலாம் அப்படின்னுட்டு.
தெனாலிராமனை கூப்பிட்டு நீ கத்திரிக்காயை திருடினாயா? இல்லை. மக்களுடைய மனதை திருடி இருக்கிறேன், ஆனால் கத்திரிக்காயை நான் திருடியதே இல்லை. ஏய், தோட்டத்தில் ஒரு கத்திரிக்காய் காணும், நீ தான் எடுத்திருக்க அப்படின்னு. இல்லை, நான் இல்லை அப்படிங்கிறான். டேய், உன் மகனை கூப்பிடுறான், அவன் சின்ன பையன் தானே, அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ன உடனே அந்த பையன் அங்கேருந்து வந்தான். நேற்று என்ன சாப்பிட்டாய்? மந்திரி கேட்குறார். கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாதம், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய். போரும் போரும் போரும், இதை விட என்ன வேணும்? அதுக்கு அந்த கூட்டமெல்லாம் சிரிக்கும், தாத்தாக்கு பெருமையாக இருக்கும். இது நாளைக்கு பெரிய சிவாஜி கணேசனாக வரும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பாரா இருக்கும். இது கதை சொல்லும் பாருங்க. இப்பொழுது நீ கையும் களவுமாக பிடிபட்டாய், கத்திரிக்காய் சாப்பிட்டதாக உன் மகனே ஒத்துக்கொள்கிறான். அரசே, அவன் சின்ன பையன், தூக்க கலகத்தில் உளறான். எப்படா சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறான். அப்போ மழை கொட்டுச்சுல்ல, அந்த மழை கொட்டின போது தான் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ இந்த ராஜாட்ட கேட்குறான், அரசே நேற்று இரவு மழை பெய்ததா? இல்லை. அவன் தூக்கத்தில் உளறான்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களே, நேற்று எங்கே மழை பெஞ்சுது, அவனை திருப்பி கேளுங்கன்னு. கொட்டி எனக்கு உடம்பெல்லாம் நனைச்சு போச்சு மழையில். அப்புறமா தான் நான் சுட சுட கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னபோது, அப்போ இவன் எடுக்கலை போல இருக்குன்னு விட்டுட்டார். ஒரு 4 நாள் கழித்து அவங்க மனைவி, இந்த பாருங்க நீங்கள் பண்ணது நல்லா இல்லை, ராஜாங்கத்துக்கு காசு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அவருக்கே துரோகம் பண்ணலாமா? பெரிய கத்திரிக்காய் என்ன இது, இதுதான் பெரிய ஜோக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டான்யா வந்துட்டான்னா நம்ம சிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி அப்போ பெரிய கத்திரிக்காய், ராஜா தோட்டத்தை கத்திரிக்காய்ன்னு சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. ஏன் சிரிச்சாங்கலாம் கேட்கக்கூடாது, அந்த காலத்தில் அது பெரிய ஜோக். அப்புறம் ராஜா கிட்ட சொல்கிறான், ராஜா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கள், உங்கள் தோட்டத்து கத்திரிக்காயை எல்லாருக்கும் இலவசமாக 10 கொடுத்துட்டீங்கன்னா கூட யாரும் திருட மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி நான் திருடினேன், நான் தான் சாமர்த்தியமாக என் பையன் மேலே ஒரு குடத்து தண்ணியை தெளிச்சிட்டு அப்புறமா கத்திரிக்காய் கொடுத்தேன், பார்த்தீங்களா? உங்கள் மதியோகி மந்திரியை விட நான் கெட்டிக்காரன் இல்லை அப்படின்னு சொன்னபோது ராஜா அவனை மன்னிச்சிட்டார். அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டு அம்மா சொல்லுவாங்க, வாங்க வாங்க இன்றைக்கி எல்லாருக்கும் ராத்திரி கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல் அப்படிம்பாங்க. அந்த சந்தோஷத்தை நாம் தொலைச்சிட்டோம். இன்றைக்கி எந்த மாமா வீட்டுக்கு எல்லோரும் கூட்டமாக பாடசாலை முடிஞ்சு போச்சு, பட்சணங்கள் தின்னுவோம், தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய், தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் லூட்டி கூட அடிக்கலாமா?